ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து கிங்கா கிக் ஆஃப்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 2 அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிய சாப்பிட்டா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலக நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமாக இருக்க போது முடிஞ்சலுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க கமெண்ட்டில் ஃபுட்பால் அமைச்சு போடுங்க. அதே மாதிரி அடுத்தது எபிசோட் போடலாமா வேணாம்ன்றதையும் நீங்களே சொல்லிடுங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் நான் போட போகிறேன். அதனால் சரி வாங்க நம்ம கதை போடலாமா. இப்போ ஹீரோடைய ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்ல பசங்க எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. ஏன்பா இன்னைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் வரப்போலாம் எல்லாமே அவ வேற ஒரு பொண்ணை பாக்கிறதுக்கு செமையா இருப்பா போல. அவளுக்கு சாக்கர்னா ரொம்ப பிடிக்குமாம்பா கேள்விப்படுறேன். ஆனா ஹீரோ இவங்க சொல்ற விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்காம நேத்து அந்த ப்ரோ பிளேயர் சொன்ன அந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். நான் என்ன பண்றது, டேய் கோட்டா என்னடா பார்த்துட்டு இருக்காங்க வேடிக்கை அப்படின்ற மாதிரி டீச்சர் வந்ததுக்கப்புறம் கூப்பிட டீச்சரே வந்துட்டாங்க. ஹீரோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் போல. எல்லாரும் இவனை பாக்குறானுங்க, என்னடா இவன் குரங்கு வேலை பண்ணிருக்கானு என்ன மன்னிச்சிருங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு எரிக்காவும் வந்திருக்கான். எரிக்கா இங்க என்ன பண்றீங்க? ஏய் ஷோ இந்த ஸ்கூல்ல நீ படிச்சிருக்க? ரொம்ப ஆச்சரியம் தான். 2 பேருக்கு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் தெரியுமா? ஆமா யாரா உன் கேர்ள் ஃப்ரெண்டா? பாரு வரத்துக்கு முன்னாடி எல்லாரையும் பார்த்து வச்சு தான் வந்துருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட நடிக்கிற பையன். ஏய் அவ அதெல்லாம் கிடையாதுடா, இவன் போய் சொல்ற நல்லாவே தெரியுது, மூஞ்சி செவக்கது பாத்தியா அப்படின்னு பசங்க உணர் பக்கம் கலாய்க்கிறாங்க. எல்லாருமே தாங்க. ஆனா அவளும் மொத்த கத்துறா வாய மூடுடா அப்படின்ற மாதிரி. டக்கட்டும் என்னாச்சு என்ன மன்னிச்சிருங்க டீச்சர். டேய் உங்களை 2 பேரும் தான் தேவையில்லாம கற்பனையில அவனை கடுப்பு ஏத்தாதீங்கடா. நான் வசகால இருந்து வரேன். அது மட்டும் இல்லாம நான் ஒன்னும் அவளுடைய ஆள்லாம் கிடையாது. தேவையில்லாத உருட்டுக்களை உருட்டு இருக்காதீங்கடா. கம்யூனிட்டி பசங்களா ஊர்ல 4 பேர் 4 விதமா இருப்பாங்க. அது நீங்க 2 பேரா? நான் தான் டக்கட்டோ எரிக்கா. எனக்கு சாக்கர் ரொம்பவும் பிடிக்கும். சாக்கர் எனக்கு பிடிச்ச பிளேயர் யார் தெரியுமா? அப்ப இது குட்டு போயிடும். வேற யாரும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற அந்த ஓட்டா ஷோ தான். சரியா சொன்னேன். இல்ல அப்படின்னு அவன் காமெடி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவும் பிடிச்சது யாருன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான். ரொனால்டோக்கும் ஷோக்கும் ஏனி வச்சா கூட எட்டாது. அதனால கேவலப்படுத்தாதீங்க ரொனால்டோவை. எந்த பையன் எங்க இருக்கான், அவர் எங்க இருக்காரு? ஏனி வச்சாலும் எட்ட முடியாத தண்டச்சோறுகள்லாம் நீங்க கம்பேர் பண்ணாதீங்க சரியா அப்படின்னு ஒரு பக்கம் கேவலப்படுத்துறான். ஏன்பா உன் விளைவு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்றது இப்பதான் புரியுது. என்னப்பா இருக்கிறத விட ரொம்ப உன கேவலப்படுத்தி இருக்கான்ற மாதிரி நண்பர்களும் சொல்றாங்க. இவ கூட பேச்சு வச்சுக்கதரா ஊரே வித்துட்டு போயிடுவா. அவ்வளவுதான் என்ன பத்தி அறிமுகம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளும் சொல்லிட்டு இருக்கும்போது டீச்சரும் எந்த தலை உட்காரலாம் நீ? டீச்சர் எனக்கு பின்னாடி உட்காருவீங்க. ரீகாக பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. கரெக்ட், இவனுக்கு பக்கத்திலே தான் உட்கார நம்ம எப்ப பார்த்தாலும். அதுக்கப்புறம் எரிக்கோன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்க பக்கத்திலேயே குண்டாதும். அந்த பொண்ணு பார்த்துட்டு அவளும் பேச 2 பேரும் நல்லபடியா பேசி பழகுறாங்க. ஏண்டி இது வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணதுல இந்த மாதிரி ஸ்கூல்ல விட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரேன் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. எதுவுமே நீ கேட்கவே இல்லை. சொல்லுவேன் இதெல்லாம் ஏமாறா தான் தப்புன்னு. சரி ஆக்சுவலி அப்படின்ற மாதிரி தேவையில்லாத கதையெல்லாம் ஹீரோ பேசிட்டு இருக்கேன். டேய் வாடா கவனிரா பாடத்தை கவனிரா லசன் தானே நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டீச்சரும் கத்த உன்னுடைய புதுசா வந்து கேர்ள் ஃப்ரெண்டு கூட நீ அப்புறமா பேசிக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. இதனால அவளுக்கும் ரொம்ப வெக்கமாயிடுது. எரிக்கா வாணி நான் உனக்கு இந்த ஸ்கூல்ல ஃபுல்லா சுத்தி காமிக்கணும்னு சொல்ல வேணாப்பா உன் கூட வந்தானா என்னுடைய மானம் மரியாதை எல்லாமே காத்தோட காத்தா பறந்து போகுது. அதனால ரீகா வாங்க நம்ம 2 பேரும் போவோமா, எனக்கு சுத்தி காமிங்க இந்த இடத்த. என்னது ப்ளீஸ் எனக்கு பண்ணீங்களா? ஆனா சரி வா போவோம். ரொம்ப முன்னாடி வாங்கன்ற மாதிரி அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸா பழகிட்டேன் அந்த பொண்ணு கூட. போகும்போதே பார்த்தா நிறைய விஷயத்த சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். உன்ன மாதிரியான ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சு நான் கொடுத்து வச்சிருன்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்கான். எரிக்காவும் ஆனா என் கூட அந்த அளவுக்கு யாருமே பழக்க மாட்டாங்க. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்க. ஃப்ரெண்டா யாருமே கிடையாது. கவலைப்படாத அவங்க இருக்காங்க. நீ ரொம்ப கியூட்டா நடந்துக்கிறேன். நான் தான் இதுக்கப்புறம் உன்னுடைய ஃப்ரெண்டுன்ற மாதிரி அதுக்கப்புறம் எரிக்காவும் நல்லா நடந்துக்கிறான். அதுக்கப்புறம் உனக்கு சாக்கரை விளையாடுறது பிடிக்குமாமே. அதை கேட்ட உடனே அப்படி கம்மனாயிரா. என்ன பாச்சு? ஓ அப்பனா ஷோவுடைய டீம்ல இதுக்கு முன்னாடி நீ விளையாடணும்னு ஆசைப்பட்டு கேட்டிருக்கேன். ஆனா மேனேஜர் அவர் ஒத்துக்கல. ஆமா ஆனா இதுக்கு முன்னாடி நான் இருந்த டீம்ல வந்து நான் ஒரு ஏஸ் பிளேயரா இருந்தேன். பிரமாதம். என்னோட ஸ்பீடுக்கு எல்லையே இருக்காது. என்னால எல்லாரையுமே ஈஸியா தாண்டி போக முடியும். நீ ரொம்ப பிரமாதம் தான். ஆனா இந்த பக்கம் ஒருத்தவங்க சொன்ன விஷயத்தை அவ்வளவு யோசிச்சு பாக்குறான். ஏன்னா நீங்க இன்னமும் வளர வேண்டியது நிறைய இருக்குன்னு அந்த வார்த்தை கேட்ட உடனே அவ்வளவு ஷாக்காத. இருக்கா திரும்பி நீ யார்கிட்ட தோத்து பார்க்க மாட்டல. இருக்கா அவங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிரு எதுனா ஆச்சுன்னா என்ன மறைக்காத. இல்ல ஒண்ணு இல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சேன். உன்னை கண்டுபிடிச்சண்டி அப்படின்ற மாதிரி ஹீரோ வரேன். நேத்து நான் மிஸ்ஸாக்கி கால் பண்ணேன். ஏனது? ஆமா அதுல என்ன சொன்னாங்கன்னா அவங்க நியூ டோக்கியோ ரோசா பிராக்டிஸ்க்கு வர சொன்னாங்க. அந்த இடத்துல அவங்க விளையாடுறத நம்ம பார்க்க சொல்லியிருந்தாங்க. வாங்க போவோம். சூப்பரே அப்படின்ற மாதிரி அவளை கத்த. எதுக்கடி என்ன விட்டு இப்படி கத்துற நீ? ஒரு நீ அவங்க கிட்ட பேசி ரொம்ப குளோஸா இருக்கேன். நான் ஒண்ணுமே பண்ணலையடா. அதுதான் எனக்கு கடுப்பாகுது. வரியா இல்லையா? வர சனிக்கிழமை போவோம். பிரச்சனை இல்லவா போவான்ற மாதிரி அதுக்கப்புறம் அவங்க கிளம்ப. அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல அந்த இடத்துல அவங்க பிராக்டிஸ் பண்றதுக்காக பார்க்கறதுக்கு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. போகும்போது இதுக்கு முன்னாடி இருந்த டீம்ல ஒரு சில பசங்க அவளை பத்தின கேவலமா பேசின விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். ஒரு பொண்ணாலாம் இந்த அளவுக்கு விளையாட முடியாதுப்பா. என்ன இருந்தாலும் அவெல்லாம் அந்த அளவுக்கு ஒருத்தனாலாம் கிடையாது. பொண்ணுன்னு வச்சுதான் அவ கூட நான் பொறுமையா விளையாடிருந்தா. பையனா இருந்தா அடித்து பிடிச்சி தட்டி விட்டுட்டு ஆடிட்டு இருப்பேன் தெரியுமா? பொண்ணெல்லாம் என்னோட டீமுக்கு தேவையில்லை. நம்ம இந்த கோச்சு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கேட்டு ரொம்ப கடுப்பானவ. கண்டிப்பா நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படியெல்லாம் ஆக்கி தருவேன். சாக்கர்ல என்னால முடியும். எனக்கு டேலண்ட் இல்லையா? டேலண்ட் இருக்குது எல்லாத்தையுமே நிரூபிப்பேன்ற மாதிரி என்ன பக்கம் ஹீரோ சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். ஹீரோ சொன்ன அந்த விஷயத்தை கண்டு தான் அவளுக்கு நம்பிக்கையே வந்திருக்கும். அதன் அடிப்படையில் ஹீரோவை பார்க்க அவன் பார்த்தா டொல்லு ஓய்வு தூங்கிட்டு இருக்கான். இவன் ஒருத்தன் தூங்கத்து கூட எப்படி தூங்குறான். அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற அந்த கிரௌண்டுக்கு வர அப்படியேங்கப்ப இந்த கிரௌண்ட் பார்க்க நல்லா இருக்குல்ல. அவன் நம்ம பார்க்கல விளையாடுறது கூட ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மெஸ்ஸாக்கி அவங்க 2 பேரும் வரவே இருக்குதுல. ரொம்ப முன்னாடி எங்களை கூப்பிட்டுருக்கு. பரவாயில்ல நீங்களாம் போயிட்டு உட்காந்து இடத்துல பாருங்க யார் யார் என்ன பண்றாங்கன்னு. ஏன்பா இந்த மாதிரி நாளும் கூட போட்டு விளையாடுறது போது செம்மையா இருக்கும்ல. அது உண்மைதான். இவங்க எல்லாருமே ஜூனியர் யூத் டீம் மாதிரி இருக்காங்க எனக்கு பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க ட்ரைனிங் பண்ற விஷயத்துலமே என்ன பக்கம் இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு விளையாடணும்னு ஒரு ஆசையே வந்துருது. அதுக்கப்புறம் மிசாக்கியோடைய அந்த மேட்ச் அந்த இடத்துல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது டெம்பரரியான மேட்ச் கிரால் சோல் அண்ட் ரோசான்ற டீமுக்கு இடையில. அதுக்கப்புறம் பார்த்தா மிசாக்கி வந்து ரொம்ப நல்லா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு சொன்ன பக்கம் திணறாங்க. பால் எடுக்க முடியாம. எப்பா ட்ரிபிளிங்லாம் பயங்கரமா பண்றாங்க. இப்போ இதனால தான் வேர்ல்டு பிளேயர்ன்றாங்க. பட் எங்கப்பா 3 பேர் சுத்து போட்டாங்க. இல்ல அவங்க தாண்டிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு டீம் ஒர்க் பண்ணி கோல போட எப்பா வேற லெவலில் அவங்க. அதுக்கப்புறம் ஓவர் ஸ்பீடா இருக்காங்க அவங்க. இவங்க
நல்லா சண்டை போயிட்டு இருக்க ஹீரோ ஒரு பக்கம் பார்த்தா தும்பிட்டு இருக்கான். ஏப்பா கொஞ்சம் கோல்டா இருக்க போய் நடும், நீ எப்படி பாத்துட்டு இருக்க, உனக்கு குளிர்ல அப்படின்ற மாதிரி இன்னும் பக்கம் அவங்களும் பாக்க எனக்கு நடக்குதுடா கம்மன மேட்ச் போடுறோம். அதுக்கப்புறம் மேட்ச் முடிச்ச கையோட என்னப்பா இங்க வந்துட்டு சண்டை போட்டு இருக்கீங்க, மேட்ச் எப்படி இருந்துச்சு? உண்மையிலே நீங்க சீனியர் டீம் வேற லெவலில் தான், வழக்கம் போல பக்காவா விளையாடுங்க, எல்லா வகையிலும் நீங்க பக்காவா இருந்தீங்க. அது உண்மைதான். ஆனா அடுத்த கட்ட நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆமா அவங்க சொல்றது உண்மைதான். என்னடா சொல்ற? சீனியர் டீம் அண்ட் யூத் டீம் இவங்க 2 பேருக்கும் இடையில ஈக்குவலான டேலண்ட் எப்பவுமே இருக்கதான் செய்யும். என்னது? ஆமா நம்ம உருவத்துல வேணா ரொம்ப கம்மியா இருக்கலாம், ஆனா டேலண்ட் இருக்கிற போது அது ஃபுட்பாலர் ஸ்டைல் எல்லாமே ஒரே மாதிரி தானே. அது ஒவ்வொருத்தரும் எப்படி விளையாடுறாங்கன்ற பொறுத்து தான் அது மாறும்போது இந்த திறமை. அதனால ஒரு மேட்ச் நடக்குதுன்னா அது ஒருத்தருடைய வயசை கண்டு மாறாது, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த திறமை கண்டு தான் மாறும். டீம்மேட்ஸோடைய மூவ்மெண்ட் வந்து ஃபீல்டு ஒர்க்கில் நம்ம முக்கியமாக கவனிச்சா மட்டும்தான் ஆப்பனன்ஸோடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை கண்டுபிடிச்சு பால் அவங்க கிட்ட எடுக்க முடியும். அதன் அடிப்படையில் தான் இவங்க மிடில் ஃபீல்டில் இருக்கும்போது டிஃபென்சிவ் மாடலில் நல்லா பக்காவாக விளையாடி பாலை கொடுத்தாங்க. அதுக்கு பக்காவாக தன்னுடைய டீம்மேட்ஸ் எல்லாமே போட்டு கோலை முடிச்சிட்டாங்க. சரி ஓகே நீங்க 2 பேரும் இந்த இதில் இருங்க, நான் இதை வந்துடுற மாதிரி அவங்க போங்க. என்னப்பா அவங்க பேசிட்டு அவங்க கவச்சுக்கிட்டேன். டேய் மூக்கில் ஓய்வு பராத தொடரா, வாங்க வாங்க இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு டெம்பரரி மேட்ச் இருக்கான், அதில் வந்து கலந்துக்கிறீங்களா? என்னது அப்படியே எங்கப்பா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆச்சரியமாக பிராக்டிஸ் மேட்ச் எப்படி இருக்க போதோ அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பிச்சு அடுத்த செகண்டே பார்த்தா எரிக்கா பால் எடுத்துட்டு போகும்போது யாருக்கு பாஸ் பண்ண தெரியாம திணற ஆரம்பிக்கிறான். இதனாலே அவங்களோட ஆப்போனன்ட் அசால்ட்டா வந்து அந்த பால் எடுத்துறாங்க. கடவுளே பால் போயிடுச்சு அவங்க கிட்ட, அவங்க வந்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா கோல் கீப்பரும் டே தம்பி அங்க வாட்ச் பண்ண பாலை வாட்ச் பண்ணாத, அது பிளேயர்ஸை வாட்ச் பண்ணுற மாதிரி அவங்க கத்து. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல முன்னோக்கி வர பிளேயர்ஸ் எல்லாருமே பார்க்கணும். அந்த ஆப்போனன்ட் இந்த ஆப்போனன்ட்ஸ் வந்து ரோஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வீக்கா இருந்திருப்பாங்க, ஆனா இவங்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப டஃப்பான ஆப்போனன்ட்டா தான் தெரியுறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் யாருக்கிட்ட பால் போகுதுன்னு கணிச்சிட்டு அந்த பிளேயர் தான்ற மாதிரி ஹீரோ அதுக்கப்புறம் சம வேகமா அவங்க கிட்ட போக ஆரம்பிக்கிறான். என்னடா இவன் பண்ண புதுசான்ற மாதிரி எல்லாரும் பார்த்து சேர்க்காத. ஹீரோ அதுக்கப்புறம் பயங்கர வேகமா போயிட்டு அந்த பால் எடுக்கிறதுக்காக போவான். ஆனா அடுத்த கிழமை பார்த்தா அவன் கெஸ் பண்ண மாதிரி அதே பிளேயர் கிட்ட பால் போயிடுது. ஆனா ஹீரோ வந்து டிலே ஆகிட்டான். ஆனா கோலை போட்டுருவாங்க. அடிச்சேன் ரொம்ப க்ளோஸா வந்துருச்சு. அந்த பையன் முன்னாடியே கணிச்சிட்டான். எரிக்கா உன பக்கம் ஃபீல் பண்ற என்னுடைய தப்பு தானே. இதனாலே பார்த்தா ஆப்போனன்ட்ஸோட டீம் வந்து ரொம்பவும் நல்லா விளையாடி கோல் போட ஆரம்பிக்கிறாங்க. எரிக்கோ நிறையவே சொதப்ப ஆரம்பிக்கிறான். ஹீரோ உன பக்கம் ஃபீல்ட கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கணும், எந்த பிளேயர் எந்த சைடு போக போறாங்க, என்ன அடுத்த கட்ட மூவ் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். எங்க உங்களுக்கு முன்னாடி இருக்க நம்பர் 11 வந்துட்டு இருக்காங்க சீக்கிரம் அப்படின்னு ஹீரோ அலர்ட் பண்ண அடுத்த செகண்ட் அவங்க பாலை வந்து நம்பர் 11க்கு கிடைக்காத மாதிரி பண்ணிடுறாங்க. அந்த நம்பர் 11 பார்த்துட்டு சேர்க்கவே அதுக்கேற்ற போல ஹீரோவும் சூப்பரே சொன்ன மாதிரி நடந்துச்சுன்ற மாதிரி சொல்ல கோல் கீப்பர் பார்த்துட்டு வாய் அடிச்சிட்டு போறா. இந்த பையன் என்ன இவ்வளவு கணிக்க ஆரம்பிச்சா சீக்கிரமாவே. மெசாக்கி பார்த்தா என்னோட பக்கம் அந்த பையனை பத்தி நிறைய விஷயத்த அந்த கோச்சு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னமும் கஷ்டப்பட்டு விளையாட ஆரம்பிக்க எரிக்கோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வந்திருக்கேன். என்ன பக்கம் எரிக்கோ நம்பர் 8 உங்ககிட்ட தான் வந்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் உன்னுடைய பக்கத்துல இருக்க பிளேயருக்கு பாஸ் பண்ணு. அடுத்த செகண்டே அவ பாஸ் பண்ண போ விட்டுறத கோலை போடு, என்னுடைய ஸ்பீடை பயன்படுத்துவேன் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவளுடைய மொத்த ஸ்பீடை பயன்படுத்த எல்லாரும் வாயாச்சு பாருங்க என்ன இவ இவ்வளவு ஸ்பீடா இருக்குன்னு. அதுக்கப்புறம் அவளுடைய டீம்மேட் பாலை பாஸ் பண்ண அடுத்த செகண்டே இவங்களை கோலை போட அப்படியே போயிட்டு கோல் போஸ்ட் கூட விழுந்துருவான். கோலை ஒரு வழியா போட்டாங்க. 2 பேரும் நல்லா விளையாடுங்கப்பா. முக்கியமா எரிக்கோ என்னால நம்ப முடியல, உனக்குள்ள அந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்கு, இது அந்த அளவுக்கு வித்தியாசம் இல்லைங்க, உங்களை மாதிரியான பெரிய கூட விளையாடுறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு எனக்கு. அது உண்மையில சரி நீ போயிட்டு ஓட்டா, எங்களை குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கினப்போ அப்படின்ற மாதிரி காசை கொடுக்க. அதுக்கப்புறம் அவனும் போகிறான். இன்னொரு பக்கம் மெசாக்கி நம்ம எரிக்கோக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க. நீ என்ன மிஸ்டேக் பண்ற, என்ன அடுத்த கட்டம் மாத்தணும், என்னத்தை பெருசா பண்ணா இது எல்லாமே மாறுன்ற விஷயத்த அட்வைஸா சொல்லிட்டு இருக்கேன். ஒரு இடத்துல எங்க பாரு என்ன இருந்தாலும் அந்த ஷோன்ற பையனை மட்டும் விட்டுறாத, அவன் உனக்கு ஒரு நல்ல பார்ட்னரா இருப்பான், அவனுக்கு நல்லாவே விளையாட தெரிஞ்சிருக்கு, அடுத்த கட்ட கணிப்பெல்லாம் ஈஸியா போடுறான், அதனால நீ அவனை பயன்படுத்திக்கும், கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும். நம்ம ஹீரோ கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பிறகு அவங்க சாப்பிடும் போது தம்பி நீ கூட நல்லா விளையாட இன்னைக்கு நல்லாவே ஈஸியா கணிச்சா சூப்பர், இந்த மாதிரி தான் ப்ரெடிக்ட் பண்ணணும், கவலைப்படாதீங்க, அடுத்த கட்ட ஆஃபீஸினால மேட்ச் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க முடிஞ்ச அளவுக்கு டீமை மட்டும் ரெடி பண்ணுங்க, அதுவே போதும், என்ன பாராட்டிங்க ரொம்ப நன்றி. இந்த மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா இவ மயக்கத்தில் இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கூட்டமா பசங்க எல்லாமே சில ஸ்போர்ட்ஸ் பிளேயர் கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா யார் அவங்க தான் எலிமெண்ட்ரி ஸ்கூலோடைய நியூ டோக்கியோ எஃப்சி அமர்லீலோ. எலிமெண்ட்ரி ஸ்கூல் அவ்வளவு பெரிய ஆளா இருக்கான், அவன் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல படிக்கிறான். ஆமா அவனும் ஒரு 6th கிரேட் படிக்கிற பையன் தான். ஆனா நேஷனல் சாம்பியன்ஸ்லாம் விளையாடி இருக்கான். தெரியும் அவன் கரைஹூரம் நிறைய மேட்ச்ல ஜெயிச்சிருக்கான் அவன் 5வது படிக்கும் போதே. அது மட்டும் இல்லாம எம்பரர்னு வேற சொல்லுவாங்க ஃபீல்டுல அவனை. என்னது அதுக்கப்புறம் பார்த்தா அவனே நம்ம ஆளுங்களை மீட் பண்ணதுக்காக அந்த இடத்துல இவங்க பார்க்கறதுக்கு வரேன். அவனும் ஹீரோ கிட்ட வந்துட்டு என்னையா வேணும் உனக்கு, நீ மோமோயா ப்ரெடிக்டர்ஸ்ல தானே இருக்கேன். அப்ப இருந்தேன் சரி ஃபுரோயாஷி இல்லையா இப்போ இங்க இல்ல அடைச்சேன். உங்களுடைய டீம்ல லாஸ்ட் இயர்ல நான் அவங்க கூட தான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன், ஆனா ஒரு மேட்ச் தான் உங்களால ஜெயிக்க முடிஞ்சது. ஃபுரோயாஷியை பார்த்தீங்கன்னா சொல்லு கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்க கூட ஒரு பிராக்டிஸ் மேட்சுக்காச்சும் நான் அவங்க கூட விளையாடி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் லாஸ்ட் இயர்ல நான் ஒன்னையும் மறக்க மாட்டேன், நீ ஒரு நல்ல ப்ரெடிக்டர் எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுடைய மோதாம விட மாட்டேன் சொல்லிட்டு அவன் கிளம்ப. என்னப்பா அவன் இப்படிலாம் பெஸ்ட் போறான்ற மாதிரி பார்க்க டேய் உனக்கு ஆல்ரெடி அவனுக்கு தெரியுமா? தெரியும் நாங்க நல்லாவே விளையாடி இருக்கோம் ஒன்னா தான் இதுக்கு முன்னாடி மேட்ச் எல்லாமே. சரி ஓகே நீங்க 2 பேரும் இதுக்கப்புறம் நல்லா விளையாடுங்க, நான் கூப்பிடும் போது அப்போ மேட்ச் வந்துட்டு பார்த்துட்டு போங்கண்ணே. ஓகே அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ட்ரெயின்ல கிளம்பி திரும்பியும் வரும்போது நடந்த விஷயத்த எல்லாமே வரைக்கும் உனக்கு யோசிச்சுட்டு இருக்கான். பார்த்ததுக்கு அந்த பையன் வேற ஃபுரியாஷின்னு சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு ஃபுரியாஷினா யாரு உனக்கு தெரியுமா? அது தெரியுமா மிகப்பெரிய கதை, அது கிட்டத்தட்ட 3 டெவில் மான்ஸ்டர்ஸ் இருந்த கதை தான். 3 டெவில் மான்ஸ்டர்ஸா? ஆமா அது ஒரு சின்ன குரூப், எங்களுடைய பழைய டீம் போலியே அது 3 பேர் ஒரே மாதிரி இருப்பானுங்க, அவனுங்க எல்லாருமே பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கிறதுனால அவங்களுக்கு 3 டெவில்ஸ்னு வச்சிருக்கோம். அப்படி அவனுங்கெல்லாம் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்க்க அவனுடைய வீட்டுக்கு போய் பார்த்தா அதுக்கப்புறம் ஆள் இல்லை, எங்கேயாச்சும் இருப்பானுங்கப்பா கிரௌண்ட்ல. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ அந்த இடத்த விட்டு கிரௌண்டு கூட்டும் போது கிரௌண்ட்ல பார்த்தா அவனுக்கு ட்ரைனிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது 3 பேர் பிரமாதமா பண்ணிட்டு இருக்காங்க. ஷோ வந்திருக்கான் பாத்தீங்களா தோத்தாங்கோலி. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம் எப்படி இருக்கீங்க, அவங்க 3 பேருக்கு ஒரு விஷயத்த சொல்லணும், இப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காது, ஆனா இது முக்கியமானது, டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, வாய முறை எங்களை தொல்லை பண்ணாத, என்னடா வேணும்னு விருப்பத்துறீங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் கடுப்பாயிட்டு நம்ம எரிக்கவும் மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பால் எடுத்து எட்டி வதிக்கிறான்.
அடிக்கிறான். அந்த பால் சம வேகமா அவன் மேல போயிட்டு மூஞ்சில போடுற மாதிரி போக ஆனா அசால்ட்டா தூக்கி எடுத்துருவான் பாருங்க. இவ பார்த்துட்டு ஷாக்காவா, ஏய் ரொம்ப திமிரு தானே காட்டது பொண்ணு. அதுக்கப்புறம் இன்னொரு பிரதரும் பார்த்து தூக்கி அடிச்சிருவான். அது வந்து அவன் மேல படத்துக்காக வர ஹீரோவை குறுக்கால போட்டு தடுத்துருவான். அப்போ இவனுக்கு 3 பேர் தான் அந்த ட்ரிபிள் டீமன்ஸா அப்படின்ற மாதிரி அவளை பார்த்து ஷாக்காவேன். அதோட இந்த எபிசோட பிரமாதமா முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சி கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விலைக்கு நாள் வச்சுக்கோங்க. அப்பதான் அப்புறம் அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமா இருக்க பொழுது முடிஞ்ச வரைக்கும் அடுத்து நம்ம பொறுமையா பாருங்க. அடுத்த வீடியோ வேணும்னா கமெண்ட்ல ஃபுட்பால் அமைச்சு போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுறேன். சரிங்க, சமத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.